ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைதா பிஸ்கெட் எப்படி செய்யறதுனாங்க. இது ரொம்பவே ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு மைதாக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் பவுடர் இருந்ததுனால அதையே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா கூட இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெயை ஒரு 100 ml எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மைதா கூட அதை எடுத்து சேர்த்துருங்க. கை சுடும், அதனால் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து கையில் ஒரு ஷேப் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம நெய் கரெக்டாக சேர்த்துருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த அளவு பிசைஞ்சதும் ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour ஊறட்டோங்க. மாவு நல்லா ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். அதுக்காக தான். இப்போ 1 hour கழித்து பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை பெரிய பெரிய பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எனக்கு ஒரு 5-6 உருண்டை வந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போது சப்பாத்தி திரட்டுற கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நைஃப் வச்சு 4 பக்கமும் கட் பண்ணி விட்டுடுங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து நம்ம சின்ன குட்டி பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும். பாருங்கள், நான் 1/4 இன்ச் அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். இது எண்ணெயில் போட்டு பொரிச்சதோ கொஞ்சம் சைஸ் பெருசாக வருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து மொத்தமாக போட்டுடலாங்க. இது வேக வேக தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ கையில் எண்ணெய் தெளிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இது மாதிரி போட்டுட்டு தள்ளி விட்டுட்டிங்கன்னா அது தன்னால் பிரிஞ்சிருங்க. இது பிகினர்ஸ்க்கு ஸோ ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடுங்க. இது வேகிறதுக்குள்ளே திரும்பவும் நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இதை நம்மளே செஞ்சிடலாம். கடைகளில் இதை வாங்க போனால் உண்மையிலே ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததும் இந்த பேட்சை தனியாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான ஸ்வீட்டான மைதா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்க மற்ற பேட்சஸையும் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் போட்டது ஒரு 1/2 கிலோ மாவு தாங்க இருக்கும். ஆனால் எனக்கு இதில் 2 kg அளவுக்கு இந்த மைதா பிஸ்கெட் கிடச்சிது. பிகினர்ஸ் கூட இதை ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கம்மியான செலவில் நம்ம 2 kg அளவுக்கு மைதா பிஸ்கெட் செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.